ராஜ்ய தமிழர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வங்காளதேசத்தின் பிரதமர் ஷேக் ஹசீனாங்கிறவங்க நாட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. ஏன் வெளியேறினாங்க, எதுக்கு வெளியேறினாங்க? வங்காளதேசம் மிகப்பெரிய கலவர பூமியா மாறிக்கிட்டு இருக்கு. அது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வரலாற்றுல கொஞ்சம் பின்னால போக வேண்டியது இருக்கும். 1947 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் கிடைக்குது. இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு உள்ளேயே இரு மொழி பேசக்கூடிய மக்கள் வசிக்கிறாங்க. அதாவது அன்றைய காலகட்டத்தில் மேற்கு பாகிஸ்தானும் கிழக்கு பாகிஸ்தான் அதாவது கிழக்கு மாகாணம் மேற்கு மாகாணம் இரண்டுமே பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பா தான் இருந்திருக்கு. இதுல என்ன ஒரு சிக்கல்னா, இரண்டு மொழி பேசுபவர்கள், அதாவது உருது மொழி பேசுகிற ஒரு இஸ்லாமியர் அமைப்பு, அது போக வங்க மொழி பேசுகிற ஒரு இஸ்லாமியர்கள், இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன பிரச்சனை? மொழி பிரச்சனை தான். அதாவது பாகிஸ்தானின் அலுவல் மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் உருது தான் வர வேணும்னு ஒரு தரப்பினரும், இல்ல எங்க மொழி வங்காளம் தான் வர வேணும்னு ஒரு தரப்பினரும் சண்டை போட்டது. அந்த சண்டை போட்டத்தின் விளைவாக கிட்டத்தட்ட 1970 வரைக்கும் சண்டை தொடர்ந்துகிட்டே இருக்கு. 1971 பார்த்தோம்னா இந்திய அரசாங்கம் தலையிட்டு அந்த கிழக்கு மாகாணத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வங்காளதேசம், அதாவது அவங்க தாய்மொழியிலேயே ஒரு தேசத்தை பெற்றுக் கொடுக்குது. அன்றைய காலகட்டத்தில் இருந்த இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் இங்கிருந்து இந்திய ராணுவத்தை பாகிஸ்தானுக்கு அனுப்பி சண்டை போட்டு அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. இதுல பிரிச்சு கொடுக்கறது என்னன்னா, 1971 பிரிச்சு கொடுத்து முடிஞ்சிருச்சு. அதாவது அந்த நாட்டின் பிரதமராக, வங்காளதேசத்தின் பிரதமராக ஷேக் முஜிபுர் ரஹ்மான்ங்கிறவர் இருக்காரு. அவர் தான் அந்த போராட்டத்துக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த தலைவராக இருந்துள்ளார். அதன் காரணமாக அவரே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமராகவும் ஆட்சி செய்கிறாரு. அப்படி ஆட்சி செஞ்சுட்டு வரும்போது 1972 ஒரு சட்டம் இயற்றப்படுது. அந்த சட்டத்தின் காரணம் தான் இன்றைக்கு நடக்கிற போராட்டம். அது என்ன சட்டம்னா, இந்த வங்காளதேசம் பாகிஸ்தான், அதாவது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானுக்கு நடுவில் சண்டை நடந்துச்சு இல்லையா? இந்த சண்டையில உயிர்நீத்த போராளிகளின் வாரிசுகளுக்கு அரசு வேலையிலையும், அதாவது பொதுத்துறைகளிலையும் சிவில் துறைகளிலையும் 30% இடஒதுக்கீடுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டம் அன்றைய காலகட்டத்துக்கு சரியா இருந்துச்சு. மக்கள் மத்தியில அவ்வளவு பெரிய இதுவும் இல்லாம இருந்துச்சு, விழிப்புணர்வு இல்லாம இருந்துச்சு. இது காலப்போக்கில் என்னாச்சுன்னா, நாட்கள் கடக்க ஒரு தலைமுறை முடிஞ்சிருச்சு, அடுத்த தலைமுறைன்னு இப்ப 3வது தலைமுறைக்கும் அதே இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்ததுல பார்த்தோம்னா, இங்க திறமையும், அதாவது தகுதியும் திறமையும் இருந்து நிறைய பேர் அவங்களால அந்த சிவில் சர்வீஸ், அதாவது அரசு பணிக்குள்ளையும் பொதுப்பணித்துறைக்கும் போக முடியல, பொது துறைகளுக்கும் வேலைக்கு போக முடியாத சூழல் நிலவுகிறது. இதன் காரணமாக அங்க மேற்கு வங்கத்தில் இருக்க மாணவர்கள் பேரெழுச்சியா எழுந்து ஒரு போராட்டத்தை முன்னிறுத்துறாங்க. கடந்த 2018 இந்த சட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 2018 நிறுத்தி வச்ச சட்டம் பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் இந்த சட்டம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. 30% இடஒதுக்கீடு ராணுவ, அதாவது முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் அவங்க இந்த சட்டம் எங்களுக்கு மீண்டும் நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை ஹைகோர்ட்டுக்கு வச்சிருக்காங்க. இந்த சட்டத்தை பரிசீலனை பண்ண ஹைகோர்ட் மீண்டும் இந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு இன்றைய பிரதமர் ஷேக் ஹசீனாங்கிறவங்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதன் காரணமாக அவங்களும் அந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றினாங்க. இந்த சட்டத்தை நிறைவேற்றின பின்விளைவுகள் என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா உள்ளது. ஏன்னு கேட்டா, பெண்கள் மாணவர்கள் சொல்லிட்டு நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவுகள்ல இந்த சட்டத்தையும், அதாவது இந்த சட்டம் இடஒதுக்கீடு 30% இடஒதுக்கீடு சேர்த்து கிட்டத்தட்ட 56% இடஒதுக்கீடு ஒரு தரப்பினருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால பார்த்தோம்னா நிறைய மாணவர்கள் வேலை கிடைக்கல, நிறைய பெண்களுக்கும் வேலை கிடைக்கல. ஏன்னா மேற்கு வங்கத்தை, அதாவது வங்காளதேசத்துல பிரதான தொழில் என்னன்னு பார்த்தோம்னா ஆடை தொழில் தான் உலகம் எங்கும் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க நிலையில தான் இந்த நமது பக்கத்து தேசமான இலங்கையில இருக்கிற நம்ம தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் நெடுங்காலமாக சண்டை நடந்து கொண்டேதான் இருந்துச்சு. இது கடந்த முறை, அதாவது இதற்கு முன்னால் இருந்த பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் தலைமையிலான அரசு அமைதிப்படையின ஒரு படையை அனுப்பி வச்சாங்க.
சிங்கள அரசுக்கு எதிராக நாங்க செயல்படுவோம், தமிழர்களை பாதுகாப்போம் அப்படின்னு ராணுவம் வந்து அங்க போயிருந்தாங்க. அவர்கள் போய் அங்கு என்ன நடந்தது என்பது தெரியல. ஏன்னா இரு தரப்பிலும் அந்த மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டு அது கடைசியில பாதுகாக்க வந்த நமது இந்திய ராணுவமே நம் தமிழர்களை கொடூரமாக கொலை செய்ய தொடங்கியது. அதன் காரணம் என்னன்னு நமக்கு தெரியாது, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அதாவது இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நட்பு நாடு அப்படின்னு சொல்ற இலங்கை கூட நம் தமிழ் மீனவர்களை கிட்டத்தட்ட 850 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. ஆனா நம்ம பகை நாடா காட்டிய பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க பஞ்சாப்ல இருந்து மீனவர்கள் பாகிஸ்தான் எல்லை தாண்டி போனா கூட அவங்க சொல்றது கிடையாது, எச்சரிச்சுதான் அனுப்புறாங்க. நீங்க எல்லை தாண்டி வாரீங்க, இதுக்கு நீங்க வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்து அவங்களை உயிரோட தான் அனுப்புறாங்க. இதுல நம்ம என்ன ஒரு முழுசா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஒரு பிம்பத்தை தான் நமக்கு காட்டிக்கிட்டே இருக்காங்க. இலங்கை வந்து நமக்கு நட்பு நாடு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தான் காட்டிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் வந்து பகை நாடுங்கிறத காட்டிட்டு இருக்காங்க. இந்த அரசியல்வாதிகளோட அரசியலுக்கு வந்து மக்களாகிய நம்ம தான் பலியாகிட்டே இருக்கோம். அதாவது நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு விஷயம் எது தேவை இல்லையோ அந்த விஷயத்த நம்ம மேல மீண்டும் மீண்டும் திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது நம்ம இலங்கை வந்து நமக்கு வந்து எதிரி நாடு, ஆனா அதை இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, இது நம்ம நட்பு நாடு அப்படின்னு. கடந்த பொருளாதார சரிவுக்கு கூட இந்திய அரசு பணம் கொடுத்து உதவி இருக்காங்க.